இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். லயன் டேட் நட் பைட்ஸ். அதர்ஸ்னு ஒரு நீங்கள் நடிச்சிருக்க படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து லாஸ்ட் வீக் நடந்தது பிரசாத் லேபில். ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட ஐ மீன் ஹீரோட்ட ரைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினை தூக்குற மாதிரியான சில காட்சிகள் அதில் ஹீரோ தூக்குற மாதிரி ஹீரோயினோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த அந்த ஈவெண்ட்லேருந்தே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அடுத்து நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸ்லேயுமே வந்து அது ரொம்ப தப்பான விஷயம்தான். அதை குறித்து பேசியிருந்தீங்க. நேற்று ப்ரெஸ் ஷோலையுமே வந்து பார்த்தீங்களா இது குறித்து அந்த கொஸ்டின் எழுப்பினவர் வந்து உங்கள்கிட்ட பேசியிருந்தாங்க. நீங்களும் அதுக்கு ரிப்ளை கொடுத்தீங்க. ஸோ அந்த இதை பற்றி பேசுங்க. ஆமாம், அது அன்னைக்கு என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. அது ஒரு அன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜோக் மாதிரியோ ஒரு கமெண்ட் மாதிரியோ எல்லாரும் அப்படி சிரித்தாங்க. ஸோ நான் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. அப்படியே விட்டுட்டேன். ஆனால் எனக்கு திரும்பி வந்துட்டு நான் ஏன் ரியாக்ட் பண்ணல, நான் ரியாக்ட் பண்ணாதனால நாளைக்கு இன்னொரு ஹீரோயின் ஆக்ட்ரஸ் கிட்ட இப்படி கேட்பாங்க. என்னால் முடிஞ்சது நான் பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு வருத்தத்தில் தான் இருந்தேன். ஸோ இன்டர்வியூஸில் கேண்டிடாக கேட்கும்போது நான் இருக்கிறது சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அது பர்சனலாக கேட்கணுன்னா அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தான். பிகாஸ் அது படத்துக்கோ இதுக்கோ ரிலேட்டட் இல்லாமல் இதில் நான் ஒரு டாக்டராக பண்ணுறேன். ஒரு டாக்டராக இருக்கும்போது சைஸ் 0 இருக்கணும்னு என்ன அவசியம் இல்லை. ஒரு ஹவர் கிளாஸ் இது இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட், அதுவும் ஆக்ட்ரஸஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஹீரோவுக்கு எவ்வளோ வேணாலும் குண்டாகலாம், இல்லை ஒல்லியாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் ஆகலாம். ஹீரோஸ் கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆக்ட்ரஸ் ஆகும்போது என்ன ஒரு ஆடட் ப்ரெஷர் இருக்குது, அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சில பேர் அதை பற்றி பாடி ஷேமிங் இன்றைக்கி மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமாகவே இருக்குது, நாளைக்குமே இருக்க போகுது. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சொல்லும்போது டாலரேட் பண்ணாமல் இப்போ நான் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தேன், நான் அதை சொன்னேன். ஃபஸ்ட் டைம் என்னால் ரியாக்ட் பண்ணல. அதுவே கிட்ட என்னையே டார்கெட் பண்ணிவிட்டு அந்த ரூம் ஒரு 50-60 மென் மட்டும் இருந்தாங்க, புருஷங்க மட்டும் இருந்த ஒரு ரூமில் நான் தனி ஒரு பொம்பளையாக இருந்தேன். அண்ட் I had to stand up for myself because அவங்களுமே டிஃபெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு தமிழ் புரியல அதனால. நான் கேரளா இஸ் மை நேட்டிவ் பிளேஸ். ஆனால் நான் படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். தமிழில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இது என்ன கதை, தமிழ் புரியலனால இருக்குது. அப்புறம் ஜோக்காக சொன்னோம், இது ஏன் இவ்வளோ இதுவாக பண்ணுறீங்க, ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி. எனக்கு அது ஜோக்காக தோணலைங்க. என் பாடி பற்றி கமெண்ட் பண்ணுறது யாருக்குமே உரிமை இல்லை. என்னோட டைரக்டர் இந்த கேரக்டருக்கு நீ கொஞ்சம் இதுதான் உன்னோட கோல்னு சொன்னால் நான் அதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஆனால் இவர் யார் வந்து என்னோட வெயிட்டாக இருக்கீங்க, அப்புறம் சொன்னாங்க நீங்கள் வெயிட்டு குறைங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு ரைட் ஃபீல் ஆகுது, அந்த ஒரு ஆட்டிடியூட் எங்கேருந்து வருது? என்ன வேணாலும் கேட்கலாம், எந்த விதமான ரெஸ்பெக்டும் தேவையில்லாமல் அவங்களுக்கு இவ்வளோதான். அதுவும் இந்த எல்லா கேள்வியும் என்கிட்டையும் கூட இல்லை. ஃபஸ்ட்டு ஆக்டர்கிட்ட கேட்டாங்க, நேற்றுக்கு டைரக்டர் கிட்ட கேட்டாங்க, ஏன் ரொம்ப தப்பான காஸ்டிங்னு முடிவு பண்ணுறதுக்கு அவர் யார்? அவர் இதெல்லாம் ஜேர்னலிசமே இல்லை. நான் ஜேர்னலிசம் படித்த ஒரு காலேஜில் நான் என்னோடய சப்ஜெக்ட் மேட்ரே ஜேர்னலிசமாக தான் இருந்தது. இதெல்லாம் ஜேர்னலிசம் இல்லை. ஒரு ஃபோன் இருந்தால் ஒரு என்ன வேணாலும் எடுக்கலாம். அந்த ஒரு யூடியூபர்ஸ் நிறைய இருக்காங்க. இவங்களால் இந்த சில பேருங்களால் நல்ல வேலை பண்ணுற இல்லை நல்ல ஜேர்னலிசம் பண்ணுற எல்லாரையும் நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். அதனால அதுவும் நான் கிளியர் பண்ணேன். நான் எல்லா ஜேர்னலிஸ்ட்ஸுமே ஜென்ரலைஸ் பண்ண விரும்பலை. ஸோ இது ஓகே இல்லை, யாரும் இதை டாலரேட் பண்ணவும் தேவையில்லை. யூ ஹாவ் டு திங்க் ட்வைஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்களா, சேம் இதே இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கு. எப்படின்னா சித்தா படத்தில் நடிச்சிருந்தாங்க நிமிஷா சச்சின். ஸோ அவங்க வந்து அடுத்து ஜிகிர்தண்டா XXL நடிக்கிறப்ப வந்து ஒருத்தர் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு டு டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் கிட்ட, அந்த ஹீரோயின் அழகாவே இல்லையே, அவங்க நீங்கள் எப்படி வந்து இந்த படத்தில் போட்டிங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சுப்புராஜும் சொல்லியிருந்தார், அழகா இல்லை அப்படின்றத எப்படி நீங்கள் வச்சு முடிவு பண்ணலான்னு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஹீரோயினை இது பண்ணி வச்சு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இப்போ? அது ஆமாம், எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாங்க. ஆனால் ஒரு there's a way to approach someone. ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தரோட கான்ஃபிடென்ஸை கெடுத்து அப்படி கேட்குறாங்க, அழகாகவே இல்லை ஏன் காசு பண்ணீங்க. இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க இந்த பவர்? நீங்கள் யார் அந்த ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு? நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லிக்கோங்க. அதெல்லாம் நம்ம எல்லோரும் தான் பண்ணுவோம். தட் இஸ் யோர் பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் அவங்கக்கிட்டே ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஒரு படம் ப்ரமோட் பண்ணும்போது இப்படி கேட்குறது, ஹீரோயின்ஸ்னாலே ஒரு என்ன சொல்கிறது கேரக்டர், அதெல்லாம் தாண்டி
அதெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு மீனிங் இல்லை. ஹீரோயின்னாலே ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு போகிற மாதிரி அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் சில பேர் கொடுக்குறாங்க, எல்லாரும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மர்ஸாக ஆக்ட்ரஸஸ் எவ்வளோ வராங்க, மலையாளத்தில் ஆகட்டும் தமிழில் ஆகட்டும், எவ்வளோ பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே நம்ம ஒரு ஆக்ட்ரஸ்னால் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் யார் முடிவெடுக்கிறாங்க? இது டாலரேட்டே பண்ணக்கூடாது. திஸ் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கால் அவுட் பண்ணணும். நம்ம அது சிரித்து ரொம்ப இதுவாக இயல்பாக அது மூவ் ஆன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இஃப் யூ ஆர் ஃபீலிங் டிஸ்ரெஸ்பெக்டட், ஸ்பீக் அப். ஸோ இப்போ இது வந்து ப்ரொடியூசர்ஸும் ஈவென்ட் ஆர்கனைசர்ஸும் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா படத்தோட கான்ட்ரவர்சியாக தான் போணுச்சு அப்படின்னா படத்துக்கு ஒரு 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 வகையான ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குன்றதை இது ப்ரொடியூசர்ஸும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எப்படி மேம் சொல்கிறீங்க? அப்படி இருக்குங்களா, இல்லை அப்படி பண்ணனா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன வருது? இது ரொம்ப ஏஜ் ஓல்டு ஆட்டிடியூட். இது கலராக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நேற்றுக்குமே சில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்ட்ரஸஸோட பேர் சொன்னாங்க. குஷ்பு மேமாக இருக்கட்டும், சரிதா மேமாக இருக்கட்டும். அவங்களோட சக்ஸஸ்னால, அவங்களோட உழைப்புனால அவங்க அங்கே ரீச் ஆயிட்டாங்க. அவங்களோட பேர் யூஸ் செய்து ஏதோ இந்த ப்ரெஸ்ஸு தான் அவங்கள அந்த லெவலுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. அது எப்படி? எல்லாருக்குமே ஒரு பாடி டைப் இருக்குது. அது சில ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த தாட் இருக்குன்னா, இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு அந்த ஐடியாஸ் இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன்ட். ஆடியன்ஸஸ்க்குமே அது வேண்டாம். இப்போ நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலுமே இப்போ எல்லாம் கதை தான் முக்கியம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மாறிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, எல்லாரையும் வைப் அவுட் பண்ண முடியாதுல்ல. லைக் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குது, எல்லா ப்ரெஸ்ஸையும் நான் சொல்லலை. இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் சொசைட்டி அப்படி ஏற்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அவங்கள நான் நேற்றுக்கு ரியாக்ட் பண்ண மாதிரி நீங்களும் ரியாக்ட் பண்ணிக்கோங்க இன் யோர் ஓன் வே. இப்போ ஒரு பர்சனல் செட்டப், ப்ரைவேட் செட்டப்லேயும் நடந்ததுன்னா அப்போவே நீங்கள் கேளுங்க. இல்லை அப்போது நிறைய பேர் இருக்காங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண வேணாம்னா அப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அது அட்ரெஸ் பண்ணணும். இது வி ஷுட் நாட் நார்மலைஸ் இட். ஒரு பாடின்னு சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு திங். எல்லாருக்குமே நம்மளோட பாடி இஸ் ஆர் சாய்ஸ். நோபடி ஹேஸ் அ ரைட் டு காமெண்ட் ஆன் இட். எஸ்பெஷலி பீயிங் அ உமன், எங்களுக்கு நிறைய இருக்குது இதில். எல்லாம் விட்டுட்டு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை கட் ரிலேட்டடாக இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை ஜெனட்டிக்காக இருக்கட்டும், பாடி டைப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போது நான் இது வரைக்கும் பண்ண படத்துலலாம் டைரக்டர்ஸ் என்னை ஏதோ ஒன்று பார்த்து தான் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. நான் பண்ண ஒர்க்கையும் அது எல்லாம் அது ஒன்றும் கேட்க வேண்டாம் அவங்களுக்கு. நான் இந்த படத்தில் டாக்டராக பண்ணுறேன், இது ஒரு மெடிக்கல் த்ரில்லர். என்னோடய கேரக்டர் மூலமாக தான் நிறைய கதையிலே நிறைய கேரி ஆகுது. அது ஒன்றும் இல்லாமல் என்னோடய வெயிட்டு மட்டும் கேட்டதில் நான் ரொம்ப ஒஃபெண்டட் ஆகிட்டேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அன்ரீசனபிள் ரெஸ்பான்ஸ். அது ரொம்ப பேசிக்கான ஒரு இது. நான் அதை கேட்டால் எவ்ரிபடி மேட் மீ லுக் லைக் ஒரு 10-12 நிமிஷம் போச்சு. இது ஒரு ஒன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. என்னை எல்லாரும் அட்டாக் பண்ணி ஹராஸ் பண்ணி புல்லி பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு 5 minutes எனக்கு அது ரொம்ப ஸ்டூப்பிடாக தோணுச்சு. நான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப இயல்பாக. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் யாருமே பேசலையே, அப்போ நான் தான் ஏதோ தப்பு பண்ணேனோன்னு ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் இன்சிடெண்ட் நடந்துட்டு ஒரு 3-4 hours கழித்து தான் எனக்கு மெசேஜஸ்லாம் வந்து, அப்போ தான் எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணி நான் பண்ணது கரெக்டுன்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ இப்போ நேற்று நடந்த அந்த நிகழ்வில் வந்து அந்த நீங்கள் பேசுகிற நபர்களாகட்டும், அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களாகட்டும், அவர் பேசுனது தப்பு தான் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணாரா? இல்லை இதில் 2 பேருக்கு வந்து ஏதாவது அவர் சாரி கேட்டதாகவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது, இல்லை அதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியுமே வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதும், இல்லை நான் ஏன் கேட்கணும் நீங்கள் தான் கேட்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது நடந்தது? ஆமாம், அதுக்கப்புறம் ஆக்டராக இருக்கட்டும் டைரக்டராக இருக்கட்டும் அவங்க பேசுனாங்க. எனக்கு அப்படி பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு நம்ம இப்படி நடந்துச்சுன்னா அவங்கள ஃபுல்லாக பிளாக் அவுட்லாம் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் என்னமோ அவங்களோட ரீசனில் அவங்க அப்போது ரியாக்ட் பண்ணலை. எவ்ரி ஒன் ஹேஸ் அ சர்டன் பவுண்ட்ரி. ஆனால் ஒன்று தான், இப்போது இது ரோல் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக பேசியிருப்பேன். அது ரொம்ப ஆப்வியஸ் தான். ஓகே, உங்களுக்குமே வந்து பார்த்தீங்களா, குஷ்பு மேம் ஆகட்டும், ரோஹிணி மேம் ஆகட்டும், நிறைய பேர் வந்து உங்களுடைய நீங்கள் பண்ணது கரெக்டாக தான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஒப்பீனியன் இந்த விஷயத்தில் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஆமாம், சின்மயி மேம் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணாங்க. இன்றைக்கி குஷ்பு மேம், ரோஹிணி மேம் அண்ட் நைலா உஷா, மெனி மேல் ஆக்டர்ஸ் ஆல்சோ. மாரி சார் கால் பண்ணார், மாரி செல்வராஜ் சார், பிரேம் சார், என்னோட 96 டைரக்டர். ஸோ இவங்கெல்லாம் கால் பண்ணும்போது தான் நம்ம பண்ணது கரெக்டு. சொன்னாங்க. அவங்க ரொம்ப ப்ரௌடாக இருந்தாங்க.
பிகாஸ் நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலை யாரையும். இன்ஃபேக்ட் அவர் எனக்கு நான் சொல்கிறது கேட்கக்கூட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அப்படின்னு நான் இப்படி கெஞ்சிட்டு இருந்தேன். நான் பேசுகிறது ஜஸ்ட் அந்த அளவுக்கு வை ஷுட் இட் ஹாவ் பின் ஸோ பேட். ஸோ ஈவன் தென் நான் அதுக்கப்புறம் நான் நினச்சேன் மேபி ஐ ஷுட் வாக் அவுட். நான் எதுக்கு இங்கே இருக்கணும், எனக்கு அழணும்னு இருந்தது. அவ்வளோ கோவம் வரும்போது எல்லாருமே கொஞ்சம் அந்த ஒரு எமோஷ்னல் ஆகும். ஆனால் ஐ நியூ தட் அதுதான் அவங்களோட விக்ட்ரி, அது அவங்களோட ஜெயமே. நான் இப்போ அழுதா நான் அவளை அழ வச்சேன். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. எங்கேயோ ஒரு ஒரு பொம்பளைனா கீழே தான் அது எங்கேயோ இருக்குது. எல்லாரும் பற்றியும் சொல்லலை. ஆனால் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஸோ வென் industry is standing in solidarity with me, be it men and women. எனக்கு தெரிஞ்ச நிறைய மேல் பீப்புள் ஹவ் ஆல்சோ ரீச்ட் அவுட். அப்போவுமே எனக்கு புரியுது இட்ஸ் நாட் ஆல் மென், இட்ஸ் ஜஸ்ட் சில பேர் இருக்காங்க. அண்ட் விமென் ஆர் பீயிங் தேர் ஃபார் மீ. அண்ட் அப்போ தான் எனக்கு ஐ டிட் சம்திங் ரைட்ங்கிறது. நாளைக்கு மோர் தென் இது எனக்காக மட்டும் நான் பண்ணலை, இது வேறு யாருக்கும் இது நடக்கக்கூடாது. நம்ம வேலையை கரெக்டாக பண்ணுறோமா அதை பற்றி எல்லாம் கேட்காம. ஸோ திஸ் இஸ் அ இன்டென்ஷனல். ஒரு ஆளை நம்ம கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம். அண்ட் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். உங்களுக்கு தமிழ் புரியலை, அது ஜோக்காக ஏன் எடுக்கலை நீங்கள், நான் ஏதோ. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். இன்றைக்குமே என் படத்தோட ரிலீஸ் நான் ஐவ் லெட் இட் கோ. இப்போவுமே இந்த இன்டர்வியூ கொடுக்குறது இது இன்னும் ஜனங்கக்கிட்ட ரீச் ஆகணும் அதனால். பட் இப்போ டைரக்ட் என்னோட டீம் கிட்டேயும் நான் அந்த ஹேட்ரடோ அந்த ஒரு கோவமோ நான் கேரி பண்ண மாட்டேன். பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க இன்டென்ஷனலாக அது பண்ணலை. அந்த மொமெண்ட்டில் ஃபஸ்ட்டு படமாக 2 பேருக்குமே அது ஃபஸ்ட்டு படம். ஸோ என்ன கரெக்டாக பண்ணணும் ப்ரெஸ்ஸு அந்த புது ஃபீலிங்கில் அவங்க குவைட்டாக இருந்தாங்க. டபுள் மீனிங் ஜோக் ஆகட்டும், அதாவது ஹீரோயினை வச்சு ஹீரோயினை வச்சு டபுள் மீனிங் ஜோக் ஆகட்டும், இந்த மாதிரி கண்டினியூஸாக எவ்ரி ப்ரெஸ் மீட்டில் நடந்துட்டு தான் வருது. ரைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ டபுள் மீனிங் ஜோக் ஹீரோயினை வச்சு ஒரு டபுள் மீனிங் ஜோக் ப்ரெஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். ஐ மீன் அந்த மாதிரி பாடி ஷேமிங் ஆகட்டும், அவங்க நல்லா இல்லை அழகா இல்லை அப்படின்ற மாதிரி இது கண்டினியூவாக வந்துகிட்டே தான் நம்ம இப்படி லிங்கப்பாக பேசுவாங்க ஆக்ட்ரஸ் ஹீரோஸ் கிட்ட. அது எனக்கு பர்சனலி என்னை ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்கும். எனக்குமே டபுள் மீனிங் இருக்கிற படங்களும் அந்த ஹியூமரில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சிலது வல்கர் ஆகும்போது என்னால் பர்சனலி அது பார்க்கவும் பிடிக்காது. அது ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னு நான் நினச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ரெஸ் சில பேருக்கு அந்த ப்ரெஸ்ஸில் ஒரு பவர் இருக்குது, என்ன வேணாலும் கேட்கலாம். நாங்கள் என்ன கேட்டாலும் எல்லாரும் ஓகே. நேத்திக்கு கூட 10 நிமிஷம் 12 நிமிஷம் போச்சு. வேறு யாருமே ப்ரெஸ்லேயுமே வேறு என்ன தான் எல்லோரும் குவைட்டாக இருக்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பற்றி அதுவுமே கேட்குறாரு. உங்ககிட்ட கேட்கலையே, ஹீரோ கிட்ட தான் கேட்டோம், டைரக்டர் கிட்ட தான் கேட்டோம், நீங்கள் ஏன் இப்படி இது பண்ணுறீங்க. என்னை பற்றி கேட்டால் நான் என்ன வாய மூடிட்டு தான் உட்காரணுமா? என்னோடய பாடி பற்றி பேசுகிறீங்க, எனக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இல்லையா? அதுதான் சம்வேர் யூ வாண்ட் அ சைலன்ஸ் உமன். நீ ஒரு பொம்பளைனால நீ எதுவும் பேசக்கூடாது. ஸோ இட் ஹாஸ் டு சேஞ்ச். இட் ஷுடன்ட் பி நார்மலைஸ்ட். இப்போது நான் அன்றைக்கி அதை விட்டுட்டேன், அது ஒரு பெரிய சீன் ஆக்க வேணான்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே. இப்போது டூ இட் இன் யோர் வே. இப்போது அக்ரெசிவாக இப்போ நான் பண்ண மாதிரியும் நீங்கள் பண்ண வேணாம். மேபி அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு ரிக்ரெட் இல்லாமல் இருக்கும். தட் நம்மளை இவ்வளோ அட்டாக் பண்ணிவிட்டு we didn't have the courage to stand up for ourselves. அந்த ஒரு கில்ட் இருக்காது. ஸோ இட் வில் பி குட் ஃபார் யோர் மென்டல் ஹெல்த். இப்போது அன்றைக்கி நான் ரொம்ப லோவாக இருந்தேன் பிகாஸ் அன்றைக்கி நான் ரியாக்ட் பண்ணல. இன்றைக்கி ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரியான யூடியூபர்ஸ்க்கு தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? அது ஜேர்னலிசமே இல்லை. அவரும் சொன்னார் 35 years எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ சொன்னார். என்ன எக்ஸ்பீரியன்ஸோ எனக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சு நான் ஒரு ஜேர்னலிசம் படித்த ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஜேர்னலிசமே இல்லை. அந்த பேரை யூஸ் பண்ணி ஒரு ஆளை டிஸ்கம்ஃபர்ட் பண்ணி ஒரு ஆளை செக்ஷுவலைஸ் பண்ணி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் அ சர்டன் ஜெண்டர். இப்போ ஒரு ஹீரோ கிட்ட இது கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. எவ்வளோ வெயிட் ஆனாலும் என்ன வேணாலும் ஆகுனா கேட்க மாட்டாங்க. இது மாறணும். எல்லாரும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க. டூ இட் இன் யோர் வே. நேத்திக்கு ஐ வாஸ் புஷ் டு ரியாக்ட். 3வது வாட்டியும் இப்படி கேட்டு ஒரு 10 நிமிஷம் என்னை புள்ளி பண்ணாங்க. ஐ எம் கிளாட். எனக்கு கடவுள்கிட்டையும் ஒரு பிக் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் அந்த பவர் அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுத்தாங்க நேத்திக்கு. பிகாஸ் கோவம் வரும்போது அழற ஒரு ஆள் தான் நான். ரொம்ப ஸ்டட்டர் பண்ணுவேன், ஸ்டாமர் பண்ணுவேன். அது ஒன்றும் இல்லாமல் என்னால் அது ஆர்டிகுலேட் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் இட் வாஸ் காட்ஸ் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் மீ. வென்
women don't need anybody to protect ourselves. நம்மளே போதும். We can stand up for ourselves. And not just for me, at least இதுக்கப்புறம் I hope it doesn't happen to anybody. இது டாலரேட்டும் பண்ண தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ மேம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.